இந்த திமுக ஆட்சியை எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அமைச்சார். இந்த திமுக ஆட்சியை மேடம் அவர்கள் 2011 2016 வனவாசம் அமைச்சார்கள். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி இந்த திருட்டு திமுகவை, இந்த அயோக்கிய திமுகவை, இந்த மக்கள் விரோத திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் 50 வருஷம் நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான் இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்றார். என்று சொன்னால் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கின்றார். எல்லோருக்கும் மழைக்காலம், சூரியன் மறைந்து விட்டது, சூரியன் 50 வருடம் உதிக்க போவதில்லை என்பதின் இறைவனின் அடையாளம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பான நிகழ்ச்சியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல சகுனம் இது. நம்மளுக்கெல்லாம் இனிமேந்து குரு மூஞ்ச பாப்பாரு. திமுக காரங்கெல்லாம் சனி பிரதேசம் ஆரம்பிச்சிருச்சு, மொத்தமா முடிஞ்சிருச்சு, முடிய போது. இன்னும் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அங்க இங்க ஒட்டிட்டு தொங்குறாங்க வேலை செய்ய விடாம. எல்லா பகுதியிலையும் அந்த கவுன்சிலருங்க தொல்லை தாங்க முடியல. அவங்களெல்லாம் வீட்டு எறிகிறதுக்காக தான் மேடையில பாத்தீங்களா எல்லாரும் கவுன்சிலர்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்மன் ஆக போறாங்க, கவுன்சிலர் ஆக போறாங்க. உங்களோட அடிப்படை தேவையை நிறைவேற்றக்கூடிய தளபதியின் கவுன்சிலர் அவர்களுக்கு நீங்க கூடிய விரைவிலே விதில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ண வேண்டி. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிது முன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசித்திட வேண்டும் இறைவா என்ற இறைவாவை புகழ்ந்து இந்த தளபதியின் பிறந்த நாள் நிகழ்ச்சியை எழுச்சியாக மிக ஆரோக்கியமாக மக்களுக்காக மக்கள் பணி செய்து தேர்தல் காலத்திலே நான் பூர்வீக மதுரையாக இருந்தாலும் சரி, வர்த்தகத்துக்காக சென்னை சென்று மதுரையிலே தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு இணங்க மதுரை மத்திய தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுத்த போது இங்க யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள். இங்க நான் வரும்போது ஒரு 24 நாள் மக்கள் மன்றத்தில் ஜீப்ல ஏறாம வீட்டு வாசல்ல போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது தளபதியின் கட்டளை. அந்த கட்டளை கேட்டு பிரச்சாரம் செய்வதற்காக தளபதியின் செயல் வீரர்கள், தளபதியின் தொண்டர்கள், தளபதியின் எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றக்கூடிய 24 நாள் எப்படி தாய் தன் குழந்தையை 10 மாசம் வயிற்றில் வைத்து கண்ணும் கருத்துமாக சுமந்து அந்த வாந்தியை, அந்த மயக்கத்தை, அந்த பிரசவ வேதனையை, அந்த கஷ்டகாலத்தை இருந்தாலும் கூட சுயப்பிரசவம் ஆவலமா, மருத்துவமனையில் ஆபரேஷன் தான் பண்ணணும், பரவாயில்ல எனக்கு எந்த வேதனை வந்தாலும் இந்த வேதனையெல்லாம் வந்து அம்மா என்று குழந்தை சத்தம் கேட்கும் போது அந்த தாயின் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும் அல்லவா? அந்த தாய் அந்த குழந்தையில் தாய் 10 மாதம் எப்படி பாதுகாத்தார்களோ அதுபோல ஒரு தாய் உள்ளத்தோடு தளபதியின் தொண்டர்கள் என 24 நாள் கருவறையில் வைத்து பாதுகாத்தது போல இந்த மதுரை மத்திய பகுதியிலே பாதுகாத்தார்கள் என்பதுதான் நிதாசமான உண்மை. கோகுல் அவர்கள், கில்லி சிவா அவர்கள், கனிராஜ் அவர்கள், தனபாண்டி அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், வில் விக்கி அவர்கள், கதாநாயகன் திரி திலகர் அவர்கள், திருப்பதி அவர்கள், சரவண பாண்டியன் அவர்கள், முகேஷ், மூர்த்தி, பாலாஜி, சிம்மக்கல் சேகர், டான் கார்த்தி, ஜெயபால், துரை செந்தில், ஆரம் ராமநாதன், தளபதி பாலாஜி, சம்பல், காலவாசல் சதீஷ், சாம்பால், விக்கி, எல்லா நிர்வாகிகளும் பகுதி கழகத்தை சேர்ந்த காக்கு வீரன், ஜான் பீட்டர்,
கார்த்தீஸ்வரன், வடிவேல், ஜி.கே. கார்த்திக், கௌதம், ராஜ்குமார் மற்றும் பகுதி வார்டு கிளை அனைத்து நிர்வாகிகளும் என்னை பாதுகாத்து, இந்த பகுதியில் ஒரே ஒரு வார்டில் மகளிர் நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாங்க, ரேணுகா என்றவர்கள், எல்லோரும் ரொம்ப சிறப்பாக தளபதி விஜய் அவர்கள் வந்த வேட்பாளர்களுக்கு அவர் உத்தரவுப்பட்ட அந்த நல்லிணக்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒரு வெற்றி வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று உங்கள் முன்னால் இவர்கள் எல்லாம் ஓரிணைந்து அனைத்து கை ஓசையும் கேட்டால்தான் வெற்றி என்ற அடிப்படையிலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எனக்கு முன்னால் பேசிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தியன் அவர்களுக்கும், அதுக்கு முன்னால் பேசிய வெற்றிக்குமரன் ஐயா அவர்களுக்கும், வழக்கறிஞர் பாண்டியன் ஸ்ரீராம் அவர்களுக்கும், தினேஷ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக தர்மம் தலை காக்கும். விஜய தளபதி அவர்கள் கவனத்திற்கு நீங்க போவீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மிக எழுச்சியா நடத்தினார். நான் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால ஆட்சியில் நீங்க எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உண்மையாகவே பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும். எந்த பொதுமக்கள் நம்மளுக்கு வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்கள் எந்த நம்பிக்கையில் வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்கள் என்ன எண்ணோட்டத்தில் வாக்களித்தார்களோ, அந்த பொதுமக்களுக்கு அன்பின் அடையாளமாக, அன்பின் விளிம்பாக அவர்கள் மேலோங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த தளபதி அவர்களின் பிறந்த நாளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தாரும், நான் ட்ரெயின்ல காலையில நேற்று பாண்டியன்ல ஏறி காலையில மதுரை இறங்கினேன். ட்ரெயின்ல வரவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணன் தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க, மாமாக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க, அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களை தான் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருப்பதன் விளைவுதான் இன்னைக்கு 1967 1977 இந்த திமுக ஆட்சியை எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அமைச்சார். இந்த திமுக ஆட்சியை மேடம் அவர்கள் 2011 2016 வனவாசம் அமைச்சார்கள். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி இந்த திருட்டு திமுகவை, இந்த அயோக்கிய திமுகவை, இந்த மக்கள் விரோத திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், 50 வருஷம் நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால், நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான் இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்றார் என்று சொன்னால், ஒரு நல்லாட்சியை தந்திருக்கின்றார். டே 1ல ஆட்சியை ஏத்த உடனே ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், ஒரு தங்கைக்கு என்ன பாவம் இருக்கின்றதோ, என்ன பாசம் இருக்கின்றதோ, இந்த தமிழ்நாட்டிலே கடந்த காலத்திலே திமுக அரசாங்கம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து சாவடித்த நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். விமான பண்பணி தன் குடும்ப கஷ்டத்துக்காக இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சா பத்தாது, கணவன் மனவும் சம்பாதிச்சாதான் பட்ட முடியும் என்ற ஒரு நிகழ்வுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பற்றாக்குறையான குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 2 பேர் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு வீட்டோட கஷ்டத்தை குறைப்பதற்காக அந்த வீட்டோட பெண்மணி விமான பணிப்பெண் வேலைக்கு போனா, அங்க திமுக காரன், நான் யார் தெரியுமா, திமுகவின் கவுன்சிலர் சொல்லி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்ட கடந்த காலத்தை நாம் பார்த்தோம். இது போல திமுக கூட்டத்திலே எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் வெளியில் வருவார்கள், யார் பாதுகாப்பு கொடுத்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லி
பெண் காவலர்களை நியமித்தால் திமுக கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தீண்டல் ஏற்பட்டது. நடந்ததா இல்லையா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு தாய் என் அக்கா வீட்டுல இருந்து போனா எப்படி இருக்கும், என் அம்மா வீட்டுல இருந்து போனா எப்படி இருக்கும், என் தங்கை வீட்டுல இருந்து போனா எப்படி இருக்கும்? அப்ப என் தாய் என் தாய்க்கு பாதுகாப்பு வேண்டும், என் தங்கைக்கு பாதுகாக்க வேண்டும், என் அம்மாவுக்கு பாதுகாப்பு வேண்டும், என் குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும். தமிழ்நாட்டிலே இது போற பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற வந்த ஒரே நாள்ல பெண்களுக்காக தனிப்படை அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தந்த ஒரே அரசாங்கம் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் தளபதியின் அரசாங்கம் என்பதை நீங்கள் மறுத்தர முடியுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டோம்? கடந்த அரசு காலத்தில் டாஸ்மார்க் கடையை மூடுவோன்னு சொல்லி பைபாஸில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையை மூடிட்டு சந்தில போய் வச்ச நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நாட்டில் எல்லா மக்களும் வாழ வேண்டும், எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக இருந்தாலும் சரி, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக இருந்தாலும் சரி, சர்ச்சு பக்கத்தில் இருக்க டாஸ்மாக இருந்தாலும் சரி, பள்ளிகள் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக இருந்தாலும் சரி, டே ஒன்னுல முற்றிலும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணோட்டம். வந்த உடனேயே 714 கடையை மூடி 17 கடையை மூடி டாஸ்மார்க்கை மூடி சாதனை படைத்த தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துட முடியாது. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எந்த அளவு பெருகி இருந்தது யோசிச்சு பாத்தீங்களா? திமுக காரன், திமுக அகில நிர்வாகி, அயோக்கியன், சாதிக் என்றவன் போதையை ஒழிக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த டைம்ல 2500 கோடிக்கு போதை வியாபாரம் தமிழ்நாட்டிலே கைமாறின நிகழ்வு எல்லாம் நாம் பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன் நல்ல படிக்க வேண்டும், நம் குடும்பம் நல்ல மேலோங்கி போக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் போதை ஒழிப்பு வேண்டும். போதை ஒழிப்பதற்காக முதல் திட்டத்திலே கையெழுத்திட்டவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகும் தளபதி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிட முடியாது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இன்னைக்கு எல்லா துறையிலும் அமைச்சரை நீங்க பாக்குறீங்க. இன்ன வரைக்கும் நாங்க ஆட்சி பொறுப்புல ஏத்து விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு 32 நாள் 33 நாள் ஆயிருக்கு. எந்த துறையிலுமே லஞ்சம் இல்லை, லாவணியம் இல்லை, ஒரு ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் மக்களோட பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று காலையில ஒரு கோல்டன் தட்ல சாப்பிட்டவர், வெள்ளி ஸ்பூன்ல படித்தவர், 2500 கோடி வருடத்துக்கு சம்பளம் வாங்கினவர். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சின்ன புள்ள மாதிரி இந்த மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி வீட்டில இருந்து சாப்பாடு கேரியல கொண்டு வந்து இந்த மக்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரே தலைவர், ஆற்றல் படைத்த தவிரர் மரியாதைக்குரிய எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்க முடியும் என்று சொல்லி மழை வந்துட ஆரம்பிச்சிருச்சு. வாய்ப்பளித்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி, மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. விதில் சத்தம், இந்த விதில் சத்தம் குழந்தைகள் சிரிக்கிற சத்தமா மாறிச்சு. இந்த விதில் சத்தம் திமுகவுக்கு அபாய சத்தமாக மாறி இருக்கின்றது. அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை எதிர்த்த, அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை எதிர்த்த எங்கள் கரித்த பரிசு தூக்கமேடை காலம் செய்து விட்டது. மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை, சாகும் நாள் எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணே, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பாரம்பரியத்துக்காக, தமிழ் மக்களை உயர்த்துவதற்காக உங்கள் களத்திலே, உங்கள் முன்னால், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தாய்மாமன், உங்களோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் வரார் வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறான் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் கோகுல்நாத், தனபாண்டி, பாலகிருஷ்ணன், வில்லுவிக்கி மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் மரியாதை செலுத்துவார்கள்.
கிரிக்கெட் கிட் அந்த கிரிக்கெட் டீம் வேகமா வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. கிரிக்கெட் டீம் 11 பேர் கொண்ட குழு வேகமா வாங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்க கொஞ்சம் எல்லாம் ஒதுங்கிடுங்க. சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் எங்களுடைய அன்பைக்கு வடக்கை மீட்டெடுத்த வல்லவரே, உன்னை நம்பியோருக்கு நீ நல்லவரே. இந்த செழித்த காட்டின் ஆரம்ப விதைகளின் பிரதான ஒருவரான வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்லணை அவர்களை வடக்கை மீட்டெடுத்த வல்லவரே, உன்னை நம்பியோருக்கு நீ நல்லவரே. இந்த செழித்த காட்டின் ஆரம்ப விதைகளின் பிரதான ஒருவரான வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்லணை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கொஞ்சம் பாதையை விட்டு ஓரமா இல்லைங்க, சொல்றதை கேளுங்கப்பா. விதைகளின் பிரதான ஒருவரான வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு கல்லாணை அவர்களை எழுச்சி உரையாற்ற வருக வருக என வரவேற்கிறோம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் எங்களுடைய அன்பைக்கிளி அண்ணன் விஜய் அன்பன் கல்லாணை அவர்களை எழுச்சி உரையாற்ற வருக வருக என வரவேற்கிறோம். என்னும் குரலோடு களம் கண்ட தலைவர், மக்களுக்காக கலகம் கண்ட தலைவர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு தலைவராய் இருக்கும் அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் சித்திரை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருந்த இன்று மதுரை, இன்று தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் விஜய் அவர்களை கொண்டாட வேண்டிய ஒரு நன்னாளாக இன்று இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு மதுரை மத்திய தொகுதியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு உண்மையிலே சித்திரை திருவிழாவை போலதான் காட்சியளிக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும், சகோதரர் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அருமைக்குரிய அண்ணன் திரு முஸ்தபா அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக விளங்கும் நமது அன்பிற்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மதுரையில எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஏன்னா எப்பவுமே தலைவர் தளபதியோட கோட்டையாக மதுரை திகழ்ந்து கொண்டிருக்கும். எப்பவும் ஒரு நடிகருக்கோ ஒரு தலைவருக்கோ இல்ல யாரோ நம்மள ஒருத்தருக்கோ பிறந்த நாள் என்பது வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடப்படும். ஆனால் 365 நாட்களும் ஒரு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தன்னுடைய பிறந்த நாளை நலத்திட்ட நாளாக அறிவித்த ஒரு தலைவன் தளபதிக்கு மட்டும்தான் அந்த பெருமை சேரும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனோட பிறந்த நாளை இன்று ஒரு மாபெரும் நிகழ்வாக, ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வாக, அதுவும் மதுரையில் முதலில் இப்படி ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கும் அருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கும் மற்றும் அவரின் அழைப்பை ஏற்று வருகிறதற்கும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருந்து உழைத்த சகோதரர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் மழை நேரம் தாய்க்குளங்கள்லாம் கொஞ்சம் இது பண்றாங்க. சோ நலத்திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர் அண்ணனும் பேசிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா, ஏன்னா ஒரு இதுவரைக்கும் நம்ம ஒரு அனுமதி வாங்குறதுக்கும் சரி, தலைவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுல எத்தனையோ சிரமங்கள் இருக்கும். ஆனால் இன்று காவல்துறை அனுமதியோடு ரொம்பவே பாதுகாப்போட, மக்களோட அன்போட ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சியா, ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சி மாதிரி ஒரு தமிழக முதல்வரோட நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடுறோம்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம, ஏன்னா இன்று நேற்றல்ல, நடிகராக இருந்த போதும் அவர் பேரை நற்பணி செய்தோம். அவர் தலைவராக, மக்கள் இயக்கத்தின் தலைவராக இருந்த போதும் நற்பணி செய்தோம். அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்த போதும் நற்பணி செய்தோம். இன்று தமிழகத்தின் முதல்வராக இருந்த போதும் அதே நற்பணியை நமது சொந்த பணத்துல செலவு பண்றோம். அரசியல்வாதிகள் எப்பவுமே அரசு பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போற அரசியல்வாதிகளை பார்த்திருப்பீங்க. ஆனால் அரசு இன்று தமிழக முதல்வரோட பிறந்த நாள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, தன்னோட சொந்த பணத்துல மீண்டும் நலத்திட்ட உதவிகள் செய்யற ஒரு தலைவரோட தம்பிகள்னா அது அண்ணன் விஜயோட தம்பிகள் தான். இது எப்பவுமே தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு, தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு உங்களின் மூலம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.